ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் காரைக்கால் பண்பலை 100.3 இருந்து உங்கள் ஆர்ஜே தினேஷ் பேசிட்டு இருக்கேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 மாதங்கள் கடந்த என்னுடைய சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து செடியெல்லாம் வச்சுருக்காங்க. என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலம். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தோட்டத்தில் வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறது சூப்பராக இருக்குது. அதெல்லாம் துளசி செடிகள், நிறைய மருத்துவ குணம் கொண்ட செடிகள் இது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் நிறைய செடியெல்லாம் புதுசு புதுசாக வச்சுருக்காங்க. என்ன செடினே தெரியல. ஆனால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இந்த அதிசயத்தை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழை செடியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் முளைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த எப்படி அந்த கத்தாழை செடியில் ரோஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது வித்தியாசமான கத்தாழை இலை வந்து அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட்டட் பண்ணப்பட்ட கத்தாழைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த கத்தாழையில் பாருங்களேன், இது என்னென்ன ஒன்றுமே புரியல. எப்படி இதில் முளைஞ்சிருக்கும், எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இந்த கத்தாழை செடியில் இந்த ரோஸ் தொடம்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்களா, மேலே வந்து அந்த பனித்துளிகளெல்லாம் இன்னும் எட்டவே போல். நான் பேசிகிட்டு இருக்கேன். காலையில் ஒரு 6:40 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடியை பார்க்குறதுக்கு. ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடி. இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஒய்ஃப் தான் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிரியா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நிறைய சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்குது. என்னென்ன செடின்னு ஒன்றுமே புரியல. ஸோ இது இங்கே பாருங்கள், இந்த என்ன செடி என்ன ஒன்றும் புரியல. வெற்றிலை செடி இங்கே பாருங்கள். வெத்தலை, சின்ன சின்ன குட்டி குட்டி வெத்தலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. குட்டி குட்டி வெத்தலை ப்ளஸ் கருணக்கிழங்கு செடியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கருணக்கிழங்கு செடியை இப்போ வந்து தொட்டு காட்டுவாங்க பாருங்களா. எது கருணக்கிழங்கு செடின்னு. இதுதான் கருணக்கிழங்கு செடி. ஸோ ரொம்ப இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா ரோஜாவின் முள்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாங்க பாருங்கள். இந்த முள்ளெலாம் கையை பட்ட உடனே குத்தும். வாவ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரத்தம் வரும். ஓ, ரத்தம் வரும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். குத்தி பார்த்தாலே தெரியுது. சரி வேணாம், குத்துனா ரத்தம் பிளட் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு தடவை அந்த ரோஜா பூ பார்த்துங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு தமிழன் காரைக்கால் பண்பலை 100.3 இருந்து உங்கள் ஆர்ஜே தினேஷ்.